வறுத்த சோறு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. என்னடா பேசிக்கிற? போடு, கட் பண்ணு. வாடா 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 வாடா. ஏமா வா. அங்க சொல்றா. சொல்லியா நீ? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படி எல்லாம் சுத்தி பார்த்திருக்கீங்க? இதுல அப்படியே பீஸ் பீஸா போடுறாங்க கத்தியில, அதான் ஃபார்மாலிட்டி. போதும் டைனரு, போதும் போதும். போதுங்கக்கா. இன்னும் செடிகளை விழுவ நினைக்கிறேன். இப்ப பயந்துட்டேன். யுவர் நேம்? மை நேம் இஸ் பெரிய தம்பி. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே எண்ணெய்க்குள்ள கையை உள்ள விட்டு அப்படியே எடுப்பாப்ல, அந்த மாதிரி வச்சு கட்டையெல்லாம் ஊறி போய் வச்சு தம்பி எங்கன வருது? திருச்சியில வந்துட்டாங்களா? அண்ணே புதுக்கோட்டை வந்துட்டாங்களா? அண்ணே அறந்தாங்க தண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். அப்பா பக்கத்துல வந்துட்டாங்கன்னு. இருக்கிற இடம் மட்டும் தான் நிழலு. எரிச்சிட்டியா சீக்கிரம்? ஆமா நீ இந்த பொங்கலே புளியோரை என்ன காய்கறி ரெடியா? பாய் எடுத்துங்க, ரெடியா? வா தூக்கு. அங்கே போய் கொட்டி விடு. மரபி கொடுத்துவாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அரைச்ச இஞ்சி பூண்டு. வெளியில நறுக்கின வெங்காயம். வதங்குறது லேட் ஆகுமோ அதான் முதல்ல. முட்டைக்கோசு. கேரட்டு. பீன்ஸ். நறுக்கின குடமிளகா.
இதுக்கடுத்து அதான் போடணும். ஆமாம் அப்படியா? தீபாவளிக்கு 100 ரூபா கீஸ் எனக்கு வெடி வாங்கி தர மாட்டேன்ட்டீங்க. அவசர வேலையில் என்ன ஒன்று கொண்டு வா. அடுங்க தளத்தை கொண்டு போ. வடிச்ச சோறு. பூ போல கையை கீழே உள்ள விட்டாள். முணுக்கின மிளகாய் பொடி, முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கரம் மசாலா, சோயா சாறு, பொரிச்ச கோழிக்கறி, கல்லுப்பு, வெங்காய தலை, உடையாம கிண்டன. எங்க ஒட்டிடுச்சு. ஒதரு நீ ரவுண்டு கட்டிக்கின்ற அப்பதான் எல்லாம் சேரும். கலக்கணும்ல நினைக்கிறேன். நான் துண்டு இல்ல வீரசாகசம். ஐயோ துண்டு கட்டலையா திட்ட மாட்டாங்களா? நல்ல பீஸ் வரலையே. எப்படி இருக்குது? இப்போலாம் கரெக்டாக இருக்குது. அப்படி தண்ணி எடுத்துட்டு பாஸ்மதி அரிசியில் பொரிச்ச கோழிக்கறியை பிச்சு போட்டு முட்டையை உடைச்சி ஊற்றி செஞ்ச ஃப்ரைட் ரைஸு. இந்த கடையில் சாப்பிடும்போது தான் ஃப்ரைட் ரைஸு அப்படி நாக்கில் அப்படியே நின்று விளையாடும் இந்த டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி முரட்டு தரமாக தென்னந்தோப்புலேருந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அது சிக்கன் 65 சாப்பிடும்போது வேறு லெவல்.